அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய அத்வைதா 786ல் உங்களுக்காக மறுபடியும் தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோக்கள், அதாவது சின்ன பதிவுகளாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி அதில் வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோடு பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அந்த நேரம் அப்படின்னு சொல்லுகின்றது ஒரு வேல்யூபிள் நேரம். அதனால் உங்களுடைய அந்த வேல்யூபிள் நேரத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்கி அந்த சேனலில் வருகின்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான அன்பான ஒரு கோரிக்கையாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்கள், அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதனால் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபியம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அமாவாசை உப்பு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாதம் அமாவாசை அப்படின்றது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வருது. நாளைய தினம், அதாவது 30/11/2024 அன்று அமாவாசை 11 மணி 3 நிமிடத்திற்கு துவங்கி ஞாயிற்றுக்கிழமை 12 மணி 30 நிமிடம் வரை நமக்கு, அதாவது 1ஆம் தேதி 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை 12 மணி 30 நிமிடம் வரை நமக்கு அமாவாசை இருக்கு. அதனால நாம இந்த ஒரு பரிகாரத்தை 2 நாட்களும் செய்யலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அமாவாசை வந்தாலும் அதற்கே உண்டான சக்திகள் என்பது இருக்கு. அதற்கு நிறைய பதிவுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்காகட்டும் சனிக்கிழமை அமாவாசைக்காகட்டும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. முடிந்தவரை 1ஓ 2ஓ உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நாம் பார்க்கறது உப்பு பரிகாரம். பல பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. போன பதிவா அல்லது அதற்கு முந்தைய பதிவான்னு தெரியல, சொல்லியிருந்தேன். அதாவது நிறைய பேர் மேலை நாடுகள்ல இருந்து பார்க்குறாங்க, வெளிநாட்டில் இருந்து. எந்தெந்த நாடுகள்ல இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும், ஆசையாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர், நான் நினச்சது ஒரு 2-3 கண்ட்ரி தான் நினச்சேன். ஆனால் நிறைய இடங்கள்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டியில் அல்லது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அதற்கு நேரம் இல்லை. கூடிய விரைவில் நான் பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம் தமிழர்கள் பார்க்குறாங்க. நான் நினச்சது ஸ்ரீலங்கா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி தான் ஒரு 3-4 கண்ட்ரி தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இருந்து பார்க்குறாங்க. ஒரு நாடுன்னு கிடையாது. சிங்கப்பூர், அதாவது அவங்களுடைய பெயரும் ஊரும் குறிப்பிட சொல்லியிருந்தேன். அதில் சிங்கப்பூர் சொல்லியிருந்தாங்க, மலேசியா சொல்லியிருந்தாங்க, இலங்கை சொல்லியிருந்தாங்க, துபாய் சொல்லியிருந்தாங்க, ஃபாரின் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய அது லிஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நிறைய நாடுகள், நிறைய பெயர்கள் நாங்கள் அமெரிக்காவில் இருந்து பார்க்குறோம், லண்டனில் இருந்து பார்க்குறோம், லக்னோவில் இருந்து பார்க்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்ட உடனே நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய நாடு அதை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாம் பார்க்க போகிறது, எதனால் இதை குறிப்பிட்றேன் அப்படின்னா, அவங்க இந்த நேரத்தை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு நேரம் சொன்னால் அங்கே ஒரு நேரம் இருக்கும், அது இரவு நேரமாக இருக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது. அதனால் நீங்கள் அப்படியே இந்த நேரம் இப்போ 1 மணி அப்படின்னா உங்கள் நாட்டுக்கு 1 மணி, அதில் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த அமாவாசை உப்பு பரிகாரம். இது கடன் அடைவதற்கு மட்டும் இல்லாமல் வேலையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப வர செய்யும். இப்படி பல நன்மைகள் நமக்கு இந்த ஒரு பரிகாரம் கொடுத்து கொண்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கங்க. துணியை எடுத்து இந்த உப்பு வச்சுட்டு அதில் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு சின்னதாக ஒரு பீஸ் தங்கம் வச்சு ஒரு முடிச்சா கட்டி நிலைவாசல்ல தொங்க விடுங்க.
அவ்வளவுதான் இந்த பரிகாரமே. நீங்க வந்து பழசா பாக்குறீங்க அப்படின்னா, புதுசா பார்ப்பவர்களுக்கு இன்னொரு விஷயம், எப்ப மாத்தணும்னு கேக்குறாங்க. அமாவாசை மட்டும்தான் இதை மாத்தணும். நிறைய பேர் வந்து நாங்க வெள்ளிக்கிழமை மாத்தலாமா, மறந்துட்டோம், ஊருக்கு போயிருந்தோம் அப்படிலாம் இந்த தீபாவளி அமாவாசை அப்போ கேட்டிருந்தாங்க. நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா பழைய மூட்டை அப்படியே இருக்கட்டும், நீங்க ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய மூட்டை அப்படியே இருக்கட்டும். அமாவாசை என்று மட்டும்தான் இதை வந்து மாற்றணும். இப்போ பழசா செய்பவர்கள் கேட்குறாங்க, அந்த மூட்டையை நாங்கள் எந்த நேரத்தில் எடுப்பது அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்துடலாம், அதற்கு நேரம் கிடையாது. எடுத்துட்டு அந்த உப்பு தண்ணீரில் கரைச்சி ஷிங்கில் கொட்டிட்டு அந்த துணியை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி காசு இதெல்லாம் அலம்பணும்னு கிடையாது, அலம்பினாலும் பரவாயில்லை. அதையே வைக்கணுமா, அது பச்சையாக மாறிடுச்சு அப்படிலாம் கேட்குறாங்க, அதையே வைங்க, இல்லைன்னா வேற கூட வைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். பேசிக் இந்த உப்பு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து பல சேனல் வந்து இந்த உப்பு பரிகாரத்தை போடுறாங்க. அதுக்கு வந்து போடட்டும், அதை பற்றி கிடையாது. அதில் வேறு மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. பேஸாக நான் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு முதல்ல யூடியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நம்மளுடைய ரிஷிகளுக்குரியது நிறைய பலன்கள் தரவே எல்லா சேனலும் நான் தான் சொன்னேன்னு போட்டுட்ருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படி பண்ணலாமா, வசம்பு நீங்கள் வைக்க சொன்னீங்களே இப்போ வேணான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. வசம்பெல்லாம் நான் எப்பயுமே இது வரைக்கும் வசம்பு பரிகாரமே நம்ம சேனலில் கிடையவே கிடையாது. அதனால் வசம்பெல்லாம் நான் இதில் வைக்க சொல்லவே கிடையாது. அதனால் வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் துணி, அதுவும் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடிய பட்டு துணி, அது வந்து எடுத்துக்கோங்க. அந்த துணிக்கு ஆகர்ஷணம் என்பது இருக்குது, கலருக்கும் ஆகர்ஷணம் இருக்குது, மஞ்சளுக்கும் ஆகர்ஷணம் இருக்குது. அந்த பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கும் ஆகர்ஷணம் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு உப்பு, நீங்கள் வந்து பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா சமையல் அறை உப்பு தான் பயன்படுத்த சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு யோசனை என்னென்னா, சமையல் செய்யும்போது நீங்கள் அசைவம் கூட சமைப்பீங்க, அப்படி இருக்கும்போது அதில் ஒரு கை இதில் ஒரு கை வச்சுட்டு அதையே வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால் தனியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து ₹1 வச்சுடுங்க, முடிச்சா கட்டி வச்சுடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எங்ககிட்ட தங்கம் இல்லை அப்படின்றாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இது செய்யும்போது தங்கம் வரும், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வைக்கலாம். சின்ன மூக்குத்தி, அதனுடைய கீழ்பாகம் மூக்குத்தி கூட இப்போ ₹1000 ₹1500 கிட்ட விற்குது. அதனால் அதனுடைய கீழ்பாகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் வையுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த பணவரவு என்பது ஏற்படும். அதனால் பழசா செய்பவர்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. புதுசாக செய்பவர்கள் வந்து நீங்கள் வந்து புது துணி மாதம் இந்த துணியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது பாழாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து மாற்றிக்கலாமே தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இதை வந்து புது துணியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது, பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நிலைவாசலில் கட்டினா தான் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நாளைய தினம் 30/11/2024 அன்று காலையில் 11 மணிலிருந்து 12 மணி வரை இந்த நேரம் ரொம்ப நல்ல ஒரு அமிர்தமான நேரமாக இருக்குது. இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு 9 to 10. அப்போது நாளைய தினம் 2 நேரம் இருக்குது. காலையில் 11 மணிலிருந்து 12 மணி வரை, இரவு வந்து 9லிருந்து 10. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நேரத்துக்கு அப்படியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நாளைய தினம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று 1/12/2024 அன்று காலையில் வந்து 7 மணியிலிருந்து 9 மணி வரை வந்து நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் செய்ய பாருங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் செய்ய முடியல, மறந்துட்டோம், ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அமாவாசை எந்த நேரம் வரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து செய்யுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்யும் போது அதிகப்படியான பலன்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அரிய பல அற்புத பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து தொடர்ந்து வந்து உங்களால் பார்க்க முடியும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.